நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்காங்க. வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நார்சிசிஸ்ட் பிஹேவியர். திடீர்னு இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் என்ன ஆச்சு? அப்படின்னு ஏன் இது திடீர்னு பரபரப்பா பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அனுபமா பரமேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காங்க, மலையாளத்தில ஒரு இன்டர்வியூ குடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவின் காரணமாக இந்த பேச்சு வந்து இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ம். அந்த இன்டர்வியூல வந்து அவங்க வந்து ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் காதலில் விழுந்ததாகவும், அவருடைய பார்ட்னர் வந்து அந்த மாதிரியான மனநிலையில இருந்ததாகவும், அதிலிருந்து வெளிவந்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதையும், அதாவது யாராவது விசாரிச்சா கூட அழுதுருவோன்ற நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்றதையும் அவங்க சொல்ல, இது வந்து பரபரப்பாக பெண்ணியவாதிகள் ஒரு பக்கம் வந்து ஆண்களே இப்படித்தான் ஒரு குற்றச்சாட்டும், ஆண்கள் பக்கம் வந்து பெண்கள் மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக சமூக வலைதளங்களில் உரையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது குறித்தான நம்மளுடைய பார்வை, நம்ம இதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் கிடைத்த தகவல், பார்த்த தகவல்களை வச்சு நம்மளால பேச முடியும் அப்படின்றதுனாலையும், இந்த நார்சிஸ் பிஹேவியர்னா என்ன, அதெல்லாம் சொல்ல வரதுலாம் என்ன, திடீர்னு நம்ம வந்து இதை பற்றி இவ்வளோ பேசணுமா, அப்போ அதில் ஒரு தெளிவு வேணும் இல்லையா? ஸோ அனுபவங்கள் அடிப்படையில் இந்த வீடியோ உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். நார்சிஸ்ட் பிஹேவியர் இது வந்து என்னன்னா, பார்ட்னர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். இது எப்படி வரும் அப்படின்னா, அப்சஷன்ல வரும். அதுக்கப்புறம் வந்து அப்சஷன்லயே எக்ஸ்ட்ராவா போய் டெஸ்பிரேஷன்ஸு இதுல என்னென்னோ வரும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேருன்னு தான் வந்து என்னன்னா நார்சிஸ்ட். அந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் எப்படின்னா, உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே இருந்து அதை வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறீங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா, பாரு அக்கல்ல ஷேவே பண்ணல, அசிங்கமா இருக்கு, பாரு அங்க கூட ஒரு பையன் வந்து உன்னை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான் குறுகுறுன்ட்டு, இப்படி பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே நல்லது சொல்ற மாதிரியும், உங்களை அப்படியே அதீதமான காதல் பொசசிவ்ல தான் வந்து இதை நீங்க வந்து பேசுற மாதிரி எடுத்துட்டு போய் கடைசியில உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸே போடாத அளவுக்கு பண்ணுவாங்க. இதான் வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப இந்த நார்சிஸ் பிஹேவியர் அப்படின்னும்போது, இது ஏதோ புதுசா ஒரு பேர் வச்சு டேர்ம் வச்சு பேசுறீங்கல்ல. இந்த நார்சிஸ் பிஹேவியர் நீங்க சந்திச்ச எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கும். இந்த நார்சிஸ் பிஹேவியர் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை சொன்னதுனாலே ஆண்கள் எல்லாம் அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு நீங்க போகாதீங்க. நார்சிஸ் பிஹேவியர் பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. ஆண்களுக்கும் பொது, பெண்களுக்கும் பொது. பாதிக்கப்பட்டவன் தான் அதுல முக்கியமானவன். அதனால ஆண்கள் சொன்னதுனாலே வந்து பெண்கள் எல்லாருமே வந்து நார்சிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் சொல்றதுனால எல்லா ஆண்களும் நார்சிஸ்டும் கிடையாது. அதே மாதிரி பெண் வந்து அழுது சொல்லும்போது அது இன்னும் சபையில் வந்து ரொம்ப வீரியமாக விவாதிக்கப்படுகிறது. ஓகேவா? இப்ப பாதிப்படைந்தவன் தான் இதுல வந்து விக்டிம் தான் முதல்ல யோசனம். ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடே பிரிக்க வேண்டாம். காரணம் வந்து இந்த பிஹேவியர் வந்து எல்லாருக்குமே உண்டு. அப்ப எல்லாருக்குமே உண்டுன்றதை எந்த லெவல்ல எடுத்துன்னு வரீங்க ஜாக்கி அப்படின்னா, மனிதன் கூடி வாழும் சமூக விலங்கு, கிரீச்சர்ஸ். அவன் வந்து ஒரு விலங்கு, ஒரு உயிரினம். ஏதோ 6 அறிவு இருக்கின்றதுனால அவனுக்கு வந்தாலும் கூட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விலங்கு அவன். என்ன இப்ப 6 அறிவு தானே, உனக்கு எல்லாம் சிந்திக்க தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கொலை நடக்குது எல்லாம் ஏன் நடக்குது? அப்ப மனுஷன் சிந்திக்க தெரிஞ்ச ஒரு மிருகம், அவ்வளவுதான். அப்ப மிருகம் எல்லாத்துக்கிட்டையும் நார்சிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியுது, சிலது வந்து தெரியாம நடக்கும். ஆனால் இப்பயும் நான் சொல்றேன், 6 மணிக்கு மேல வெளியில போகாத, வீட்டுக்குள்ளே இருன்றாங்க. இப்ப ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று சொல்றாங்க. அப்படியே உங்க இதுக்கு அப்ப 6 மணிக்கு மேல ஒரு பெண் வெளியவே போக கூடாதுன்னு வீட்டுல எல்லாம் சொல்றவங்க நார்சிஸ்ட் தான் நான். உண்மை. இப்ப அதுதான் ஜாக்கி நான் பாயிண்ட் கேட்டு வந்துட்டேனா? கரெக்ட்டான பாயிண்ட் எடுத்து வந்தீங்க. அப்ப இத யார் அதிகமா சொல்லுவா? உங்க அம்மாக்காரி சொல்லுவா. அப்ப அதுதான் நார்சிஸ்டா? அப்ப இது வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான அளவு சொல்லும் பொழுது ஆமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்காங்க, நான் அதை வரேன். இப்ப உதாரணத்துக்கு காச நோயின் அறிகுறிகள்னு ஒரு 10 சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதுல 8 வந்து உங்களுக்கு இருக்கும். கேன்சர் அறிகுறிகள், இந்த மாதிரி கொரோனா அறிகுறிகள்னா சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 சொன்னா 7 இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கா? அப்ப காச நோயில எங்க அம்மா இறந்து போனாங்க, எங்க பாட்டி இறந்து போனாங்க. எங்க வீட்டுல எல்லாருக்குமே காச நோய் இருந்தது. எனக்கு எங்க அப்பா மட்டும் கிடையாது. என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் போய் அப்ப வந்து ஊசி எல்லாம் போட்டோம் சொல்றேன். அப்பதான் வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கும் அந்த கிருமிகள் இருக்கும்.
அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும்பொழுது அது வீரியம் காமிக்காம இருக்கும். எதிர்ப்பு சக்தி இல்லாத போது வீரியம் அதிகமாகிடும். எய்ட்ஸ் அப்படிதான். முன்னாடிலாம் எய்ட்ஸுக்கு வந்து வரும்போது அதெல்லாம் பயந்தாங்க. இன்னைக்கு இதுல வந்து பெங்களூர்ல வந்து 7,000 பேருக்கு எய்ட்ஸ்ன்றாங்க. 7,000 பேர் எய்ட்ஸ்ன்றது எப்படின்னா, எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அந்த நோய் தாக்கும். அந்த கிருமி உங்களுக்கும் இருக்குன்றான். காசநோய் கிருமி உங்களுக்கும் இருக்குன்றான். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது உங்களுக்கு அது எஃபெக்ட் கொடுக்குது. அப்ப இந்த கிருமி இருக்குன்றதுனாலே உங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்றதா, இல்ல காசநோய் இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்ல கொரோனா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கு. அது அதீதமா வெளிப்படும் போதும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்காத போதும் தான் உங்களுக்கு ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. இப்போ 6 மணிக்கு வெளில போகக்கூடாது, பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு நல்ல கோர்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சீங்கன்னா சம்பளம் அதிகமாகுன்ற விஷயத்துக்கும் சொல்லும் போது உங்களுக்கு அது நார்சிஸ்ட் பிஹேவியராகவே தெரியுதுன்றாங்க. அப்ப ஆத்தா மாமா மச்சான் எல்லாருக்கும் இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் இல்லாத ஆட்களே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். எஸ் ப்ளீஸ். இல்ல இப்ப நீங்க அதை சொல்ல வந்ததுக்கான பாயிண்ட் தான் நீங்க சொல்லும்போது எனக்குமே டக்குன்னு தோணுச்சு. ஆமா இல்ல இப்ப நீங்க ஒன் ஆஃப் த நார்சிஸ்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இப்ப உங்களை வந்து அவங்க திட்ட போறாங்க, உங்ககிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது உங்களை கொஞ்சி உங்கள் மேல அதிக காதலை செலுத்துற மாதிரியான பேச்சுக்கள் பேசி அதை செய்வாங்க. இதை நம்ம அம்மாக்கள் எல்லாருமே நம்ம வேலை செஞ்சிருப்பாங்க. நீ ரொம்ப தங்கண்டா, நீ தான் எல்லாமே பண்ணுவ, பாரு அவனை சொன்னா அவன் வேலையா செய்வான், நீனா எனக்கு செஞ்சு கொடுத்துருவ அப்படின்னும் பொழுது நம்ம உடனே என்ன செய்வோம்? வேலையை செய்வோமா இல்லையா? எங்க அம்மா தனுஷ் ராஜான்னு கூட்டாலே கடைக்கு அனுப்புறாங்கன்னு அர்த்தம். சாதாரணமா கூட்ட போக மாட்டேன். தனுஷ் ராஜா அப்படின்னும் போது அம்மா கொஞ்சதே அப்படின்ட்டு போய் கடைக்கு போயிட்டு வரன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல என்ன, இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் நீங்க எல்லாத்துலயும் பொருத்தி பார்க்க ஆரம்பிக்கும் போது கேரே உங்களுக்கு வந்து நார்சிஸ்டா போயிடும். அதுதான், அதுக்குதான் சொல்ல உண்மையான கேர் வந்து நார்சிஸ்டா போகுது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே எடின்பரோவில் ஒரு பிரின்ஸ் ஸ்ட்ரீட்ல பசங்க வந்து ஒரு பொண்ணை வந்து கிரேத்திட்டானுங்க, அதாவது இது பண்ணிட்டாங்க, அபியூஸ். ஆமா, அது அபியூஸ் தான். அபியூஸ் பண்ணிட்டாங்க, புள்ளி இது மாதிரி என்ன வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், கும்பலா இருக்கிற இடத்துல இரு, நீ தனியா இருக்கிற இடத்துக்கு போகாத அப்படின்னு நான் சொல்றது வந்து அது கேர்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பொண்ணு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சுதந்திரமா இருக்கிறதுக்கு தடை போடுறாங்கனால அது நார்சிஸ்ட் பிஹேவியர்லாம் வந்து நிற்கும். அப்போ ஒரு கேர்ன்றதும் சிலர் இருப்பாங்க உண்மையிலே வந்து மைண்டு ஃபுல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு, நீங்க இப்ப ஒரு இடத்துல வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது தப்புன்னு சொல்ற இடத்துலயும், ஆனா இன்னொரு இடத்துல நீங்க வந்து போட்டுட்டு போலான்னு சொல்ற இடமும் இருக்கும். அதேதான். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வர இந்த ஊர்ல போடுற ட்ரெஸ்ஸை நம்ம ஊர்ல போட முடியாது. கரெக்டா? இந்த ஊர்ல போடுற அதே ட்ரெஸ்ஸை நீங்க நம்ம ஊரை போட முடியாது. கரெக்டா? அதேதான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நிறைய பேசிட்டு போகலாம். ஆனால் என்னன்னா, இந்த நார்சிஸ்ட் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குன்றதும் ஆளுக்கு ஆள் அது வேறுபடும், வித்தியாசப்படும், அவ்வளவுதான். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே வந்து மிருகங்கள் லிஸ்ட்ல சேர்க்கிறேன். மனுஷன் கூடி வாழும் சமூக விலங்கு, நினைவில் காடுள்ள மிருகம் அவன். கண்டிப்பா. இதுல ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல ஒன்னு ரெண்டோட, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், இப்ப எனக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு அப்படின்னா அதுல 5 அறிகுறிகள்ல 5மே எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒரு 2 அறிகுறி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஐம் நாட் டியூபர்குலோசிஸ் பர்சன் சொல்றீங்க, ரைட்டான எக்ஸாம்பிள். அதேதான் நார்சிஸ்டிக் பிஹேவியர். நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்ப நார்சிஸ்டிக்கா இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களுடைய தவற அவங்களுக்குன்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே சொல்லுவாங்க, உனக்கு ஏன் இது கூட தெரியல, உனக்கு நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், உனக்கு இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்ககிட்ட உங்க மேல அதை திருப்புவாங்க. அது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இன்னொரு ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலனாலோ ஏதோ ஒரு உங்களுக்குன்னா உங்களுக்கு கொடுக்குற தண்டனை எப்படின்னா அப்படியே சைலண்டா இருக்கிறது, உங்களை புறக்கணிச்சு அதை பத்தி பேசாமலே இருக்கிறது, விடு அப்படின்றதா இருக்கட்டும். பயங்கரமா அன்பை உங்க மேல வந்து பொழிஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கான விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதா. நம்ம உதாரணத்துக்கு இப்ப அனுபவமாவே அவங்களோட வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டேன், ஒரு தடவை ஸ்லீவ்லெஸ் போட்டேன், ஸ்லீவ்லெஸ் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா சொல்லும் பொழுது இது உனக்கு இந்த இடத்துக்கு ஸ்லீவ்லெஸ்ஸை விட அந்த சல்வார் ஒண்ணு இருந்தது, ஒரு அது வந்து உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சுடிதார் அப்படின்ற மாதிரி. பிறகு வந்து என் வார்ட்ரோப் ஃபுல்லா சுடிதார் தான் இருந்ததுக்கோசம் ஸ்லீவ்லெஸ்ஸே போயிடுச்சு. எஸ். இதுல அடுத்து இன்னொன்னு உங்களை அறியாமலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு தடவை ட்ரெஸ் போடும்போதும் நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா, அது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய கோத்ரூ பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து பத்தின விஷயங்களை வந்து அவங்க பேசினாங்க. பட் அதுதான் அப்ப நம்ம இங்க எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா, இதுல ஏதாவது ஒரு விஷயம் சாதாரண, இப்ப ஜாக்கி சொன்னதெல்லாம் ரொம்ப ரைட் எக்ஸாம்பிள். அங்க கூட்டமா இருக்குடா, அங்க வந்து புல்லிங் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதை வந்து சொன்னா குழந்தை பயப்படுமேங்கிறதுக்காக
அங்க போகாது அப்படின்னா அப்ப அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது அதை நார்சிஸ்ட் பிஹேவியர்ல நீங்க எடுத்துட்டு வர முடியாது. ஆனா இதுல இது அபத்தமா கூட சொல்லலாம். ஆனா நிறைய இடங்கள்ல வந்து இப்ப அதுதான் சொல்றேன், கேரையும் இதுல வந்து நார்சிஸ்ட் பிஹேவியர்லயும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க இல்ல, அதை நீங்க உங்க இதுல நீங்க பொருத்தி பார்க்கும்போது அது நார்சிஸ்ட் இதுக்கு வந்து ஆமா, நிறைய விஷயங்கள் அது நார்சிஸ்ட் தான் வரும். அதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு கோவமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நாமளுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய விஷயமே உனக்கு புரியலையா, சரி ஓகே, உனக்கு எதுக்கு நான் புரிய வச்சுட்டு நம்ம சைலண்டா அந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் நம்மளும், ஏன்னா பிரச்சனை அதிகமாயிடும். அப்ப நம்ம அமைதியா போறோம், எட்ட போயிடுறோம். உனக்கு நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், உனக்கு அது உனக்கு புரியல, இப்ப நான் நகர்ந்து போய் உனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன்றதுனே வச்சுக்கோங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஸ்பேஸே கொடுக்கலன்றாங்க. ஆமா, உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் நகர்ந்து நீ என்ன நினைக்கிற, எனக்கு நார்சிஸ்ட் பிஹேவியர்னு வந்து குத்துற. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒன்னு சொன்னேன், உனக்கு அது புரியல. ஒன்னு நான் ஒன்னு எதிர்பார்க்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் ஒரு அன்பை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு அந்த அன்பை வந்து எனக்கு திருப்பி கொடுக்கல, அவ்வளோதான். சாதாரணமாக ஒரு மறதினே வச்சுக்காங்களேன், அந்த விதமே எனக்கு வந்து காயப்படுத்துது பயங்கரமா அப்படின்னும் பொழுது அதுக்கு நான் பேசாமல் இருக்கிறேன். அப்போ இது எப்படி நீங்கள் நார்சிஸ்ட் லிஸ்ட்ல எடுத்து போய் சேர்த்துருவீங்க? இப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று நான் செய்யலைன்னா அவங்க வந்து அமைதியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வந்தாங்க. அதாவது அதெல்லாம் அதில் தான் இப்போ ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கிறாங்க. அதில் என்னன்னா, நீங்க இப்படி சொல்ற அதே இடத்துல தான் மைனா படத்துல வந்து எப்ப நீ வர வீட்டுக்கு, எப்போ வரன்னு கத்துற பெண்களும் இருக்கிறாங்க. இதை விட நார்சிஸ்ட் பிஹேவியர் உச்சம் என்னன்னா, அவன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அவனுக்கு வந்து விவாகரத்தை கொடுக்காம, என்ன காசு சம்பாதிக்கிற காசெல்லாம் அலுமினி பணமா வாங்கி அவன் வந்து கடைசியா தூக்கு பண்ண. அப்ப ஆண் இந்த மாதிரி பாதிக்கப்படுறதை எங்கேயுமே வந்து வெளிப்படையா பேசுறது இல்ல. ஒரு காதல்ல அவன் வந்து இவ்வளவு அவமானப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டோன்ல வந்து ஒரு ஆண் வந்து பெருசா சொல்றது கிடையாது. அதுல என்னன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அது வந்து ஆண் வந்து தன்னுடைய அசிங்கமா கருதுறான். ஆண்மைன்றது வந்து என்னன்னா இந்த மாதிரி மொக்க வாங்குறது கிடையாது, கம்பீரமா இருக்கிறதுன்றதுனாலே பாத்தீங்கன்னா ஆண்கள் அழுகையே வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தனக்கு தான் விக்டிமா இருந்ததை வெளியே சொல்றதுக்கே ஆண் நிறைய யோசிக்கிறதுனாலேயே பெண்கள் கதைகள் நிறைய நம்ம படிக்கிறதுனாலையும் பேச இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், இதுல விக்டிம் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி சரிநிகரானவர்கள் இருக்காங்க. மனிதனே வந்து சமூக விலங்குன்னு தான் நான் சொல்றேன். அவங்க வந்து ஞானினோ ஏனே சொந்த அம்மாக்காரி தங்க பொண்ணுக்காரிக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன அடங்கலையாடின்னு கேட்கறா நூறுசாமி படத்துல. ஆனா அவ 65 வயசுல புருஷன் கூட உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்கிறா. சொந்த அம்மாக்காரி தானே, சொந்த அண்ணங்காரன் தங்கச்சிக்காரி எல்லாம் வந்து சாவடிக்கிறதுக்கு வராளு. என்ன செஞ்சுட்டான் அந்த பொம்பளை? தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் தானே போனா. அப்ப இந்த மாதிரியான மிருக குணங்களோட இருக்கும்பொழுது ஒரு சாராரை மட்டும் நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப காதல் அப்படின்ற பொழுதே வந்து பாத்தீங்கன்னா கிறுக்குத்தனங்களுடைய உச்சம் தான் காதல். அது பிடிக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து பொசசிவாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆனா அதுவே வந்து விலகும் போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு கற்பிதங்கள், அதுக்கு ஒரு பெயரை வச்சு நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஒன்று பண்றீங்க அப்படின்ற பேச்சுக்களும் பரவாயில்ல சமூக வலைதளங்களில் இடம்பெறுதுன்னு சொல்ல வரேன். சொல்லுங்க. அதுல இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதற்குமே வந்து உங்களுக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுக்கு நம்ம இப்பதான் வந்து புதுசா பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். உதாரணத்திற்கு இவரோட படம் ஒண்ணு, ஷாருக் கானுடைய ஒரு படம் ஒண்ணு, அவங்க வந்து ராணி முகர்ஜியும் அவரும் தான். இப்ப எனக்கு டக்குன்னு அந்த படத்துடைய பேர் ஞாபகம் வரல. பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சாரி கேட்டே இருப்பாரு அவர். சாரி அவங்க ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, எவ்வளவுதான் நீ சாரி கேட்ப, ஒரு சாதாரண விஷயம் எதுவா இருந்தாலும் நீ தவறாதான் முதல்ல புரிஞ்சுக்கிற, தவறாதான் நீ என்ன வந்து சித்தரிக்கிற, அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரிவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சேர்ந்துருவோம். இப்ப அந்த படமா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதை வந்து எவ்வளவு பெரிய காதலான ஒரு விஷயமா பாக்குறோம். ஆனா ராணி முகர்ஜியோட இடத்துல இருந்து பார்த்தாலோ இல்ல ஷாருக் கான் இடத்துல இருந்து பார்த்தாலோ அவங்களுடைய வாட் தே ஹவ் கான் த்ரூன்னு தெரியும். அதை தான் நான் சொல்றேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கூட சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம பேசவே இல்லை. எல்லா அப்பாக்களுமே நார்சிஸ்ட் தாங்க. அவன் கண்ட்ரோல்ல எடுத்து பொண்டாட்டி வச்சிருக்கிற எல்லாருமே நார்சிஸ்ட் தான் எடுத்து. அப்படிதான் இன்னைக்கு தான் நீங்க வந்து இது ஒரு பேரை வச்சு எடுத்துட்டு போறீங்க. இருக்கிற அப்பாக்கள் அத்தனை பேருமே நார்சிஸ்ட் தான். அவன் என்னைக்குமே அவன் பொண்ணு காதலிச்ச பையனு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அப்போ பெத்த அப்பனே வந்து நார்சிஸ்ட் தான். ஏன்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன்ஸை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை வந்து அழுது மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி சொந்தக்காரங்க மத்தியில் வந்து யாராவது ஒரு பொண்ணு ஓடி போனது உங்களுக்கு உங்க மண்டையில புகுத்தி உங்ககிட்ட அழுது நம்ம இந்த விஷயத்த செய்யவே கூடாதுன்னு போற அப்பாவும் நார்சிஸ்ட் தான். எஸ். இப்ப இங்க வந்து அவன் வந்து ஒரு ஆணாக இருக்கும்பொழுது காதலிக்கிறவனா இருக்கும்பொழுது நீங்க அதை
பாக்குற நீங்க உங்க அப்பா வந்து உங்களை கல்யாணம் வந்து காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது பண்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றதுல இருந்து உங்களை அடிச்சு துன்புறுத்தி மேனிபுலேட் பண்றது எல்லாமே நார்சிஸ்ட் பிஹேவியர் தான். அதேதான். அந்த ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல அம்மாக்களுக்கும் பங்கு இருக்கு. அததான் சொல்றேன். ஆனா அம்மா அப்பா 2 பேருமே காதல் கல்யாணத்தை எதிர்த்த அத்தனை பேருமே நார்சிஸ்ட். இன்னொன்னு சொல்லட்டுமா, அதீதமான மதத்தின் மேல் பற்று வச்சு உங்களை எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கிறாங்க இல்லையா? காலையில இது தீட்டு அது இது லுட்டு லொசுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சு பண்றாங்களா, அதுவே நார்சிஸ்ட் பிஹேவியர். எஸ். ஆனா நம்ம இயல்பு என்பது என்ன, இயற்கை என்பது என்ன, ஆனா அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை உங்களை நம்ப வச்சு உங்களை அதை செய்ய வச்சு இதுதான் செய்யணும் அப்படின்னு உங்களை நம்ப வச்சு ஒன்று பண்றான் இல்லையா, அதுவே நார்சிஸ்ட் பிஹேவியர். எஸ். இது எதுக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களுடைய விஷயங்கள், அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அதுல இருந்து வெளியிலயும் வந்துட்டு தான் சொன்னாங்க. பட் அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பொருத்தி பாத்துக்கிறோம். இப்ப அதுவும் வந்து இது இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து உதாரணத்துக்கு இந்த பிக் பாஸ் வந்த டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இருக்கும். டாக்ஸிக்கா பேசுற, என்ன வந்து நீ வந்து புள்ளி பண்றீங்க, கேங் பண்றீங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஒரு நாள் வந்து ரெமோவா இருப்பாரு, இன்னொரு நாள் அந்நியனா இருப்பாரு, ஒரு நாள் வந்து அவ்வளவு கேர் எடுத்துக்குவாரு, இன்னொரு நாள் வந்து அவர் வந்து கேர் எடுத்துக்க மாட்டாரு, ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒண்ணும் இல்ல, பொதுவா மூட் ஸ்விங்ஸ் யாருக்கு அதிகமா வரும்? பெண்களுக்கு. இப்ப இதே அந்த ஒரு 3 நாள் அந்த மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கிற 3 நாள் நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்களும் ரெமோவா இருப்பீங்க, நீங்களும் அந்நியனா இருப்பீங்க. ஆக இங்க நம்ம பேசக்கூடிய விஷயம்னா விக்டிம். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம்ன்றதான் நம்ம ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். இதை வந்து ஆதரிச்சு பேசுறதோ, பெண்கள் இப்படி சொல்றாங்கன்றதோ, இன்னும் சமூக வலைதளங்கள் வேற வேற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. என்னன்னா, ஒரு உறவுல இருக்கும்போது நல்லா அனுபவிச்சுட்டு வெளியில வந்து ஒரு குற்றம் சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அதாவது அந்த இன்டர்வியூல கூட அந்த லேடி கேட்கறது வந்து என்னன்னா, ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்க பேசுறோம், நம்ம ஒரு பக்க பார்வை மட்டுமே இங்க பாக்குறோம்னு அவங்க சொல்லும் போது டக்குன்னு அதுல இருந்து வேற ஒரு கேள்விக்கு ஜம்ப் ஆகுறாங்க, மறைமாற்றி பேசுறாங்க அப்படின்றது இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் எப்பயுமே ஒரு இதுல வந்து ஆண் பெண் 2 பேருமே விக்டிம் தான். ஓகேவா? சோ அதனால சொல்லுங்க. இல்ல அதை சொல்ல வர்றதுக்கான காரணமே என்னன்னா, இப்படி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அப்ப பெண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களா மட்டுமே நம்ம சித்தரிச்சுட்டே இருக்கோம். அதான் இங்க வந்து நம்ம பேச வேண்டிய விஷயமே. ஏன்னா பெண்கள் மட்டும் இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் இது எல்லாமே நிறைய செய்யறது பாத்தீங்கன்னா பெண்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப திருமணமான பெண்களே யோசிச்சு பாருங்களேன், ஏன் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இது இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா, நீ விளையாட போக கூடாது, உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்க கூடாதுன்னு ஆண்களை சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா செய்யறோம் இல்ல. அண்ட் அதே மாதிரி நீங்க Dress போடுறதுல இருந்து கணவருக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்க? Dress வந்து மாமியார், ஊர்ல இருக்கிற மாமியார் செலக்ட் பண்றாங்க, நீ என்ன பார்க்கலாம், அதெல்லாம் நார்சிஸ்ட் கிடையாது. சோ அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு தானே இருக்கு. யார் வாழ்க்கை யார் வாழறதுங்க, அதுதாங்க கொடுமை. பொண்டாட்டி செலக்ட் பண்ண கூட போற, மாமியார் செலக்ட் பண்ணுமா? ஆமா. அந்த இந்த மாதிரி எவ்வளவு நார்சிஸ்ட வச்சுக்கிட்டு ஒரு உறவுல இருந்துட்டு வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது விக்டிம் தான். எஸ். அதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தோட சேர்த்து முடிச்சிரேன் ஜாக்கி. சொல்லுங்க. இது கூட பரவாயில்லைங்க, விக்டிம் அவங்க ஒரு லைஃப்ல செட்டில் ஆகி 96 மாதிரி செட்டில் ஆயிட்டு அதுக்கு அப்புறமே இன்னுமே ரூல் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்கள்லாம் தெரியும். ஆமா. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப விக்டிமைஸ்ட் ஆன ஆண்கள் வந்து ஜாக்கி சொன்ன ஒரே விஷயம் தான், பெருசா பேசுறது இல்ல, அதை வெளிப்படுத்திக்கிறது இல்ல. ஏன்னா வெளிப்படுத்தினா அது அசிங்கமோ அப்படின்னு நினைச்சிடுறாங்க ஆண்கள், அதனால அவங்க வெளிப்படுத்துறது இல்ல. பட் இதெல்லாம் ஆண்கள் கோத்ரூ பண்றாங்கன்னா எல்லா ஆண்களுமே கோத்ரூ பண்ணுவாங்க. எல்லா பெண்களுமே எங்க இருக்கீங்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, இதை நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆமா. சரி, இப்ப இந்த ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். காதல்ல வந்து என்ன கிறுக்குத்தனம் நிறைந்தது. ஆமா. ஓகேவா? காதல் வந்து அது எப்படி சொல்றது, எந்த ஒரு வரையறையிலும் சிக்காதது. இப்ப உதாரணத்துக்கு கண்ணே மணியே வைரமேன்னு ஒருத்தன் கவிதை எழுதுறான், படுக்கையில அவன் எப்படி இருப்பான்? பொதுவா சொல்றேன். நீங்க அப்ப வேற ஒரு முகம் வருதா இல்லையா, வேற ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா, ஏன்னா இப்படி செஞ்சோம் இப்படி பண்றானே, ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்களேன். ஆக இந்த காதலில் கிறுக்குத்தனங்களும் இந்த மாதிரியான பொசசிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே காதல்ல சகஜமான ஒரு விஷயம். ஒரு உறவுல இதெல்லாமே சகஜமான விஷயம். அது எல்லை மீறும் போது, அது ஒருவருக்கு வந்து விக்டிமாக மாறும்போது தான் அது பிரச்சனை. ஓகேவா? இப்ப இந்த விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, சப்மிசிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எவ்வளோ இருக்குது இதுல. இந்த ரிலேஷன்ஷிப் இதுல வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மூஞ்சில எச்சு துப்புறான். இதெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, இதை நம்ம உடைச்சு பேசினா வேற எங்கேயோ போகுது. விக்டிம் அதை வந்து அந்த பொண்ணுக்கு, அதுக்கு வந்து பொண்ணு வந்து ஏத்துக்கிட்டு தான் பண்ணுது. அது அப்ப ஒண்ணுத்துக்கு நீங்க வந்து ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஆனால் எல்லை மீறும் எந்த விஷயமும் கண்டிக்கத்தக்கது. அதுல ஆண் பெண் வேறுபாடே கிடையாது. விக்டிம் இஸ் விக்டிம். அது மட்டும் கிடையாது, எல்லோருமே மிருகங்கள்.
அதாவது சமூக விலங்கு. அதெல்லாம் வரையறைப்படுத்தாதீங்க. இவங்க தான் பண்றாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னு வரையறைப்படுத்தாமல் இருக்கும்போது பிரச்சனை. ஏன்னா 2 பேருக்குமே நடக்குது, இருபாலருமே செய்யறோம், இருபாலருக்குமே நடக்குது. அவ்வளவுதான். அதேதான். இப்ப இந்த இதுல கூட இந்த செகண்ட் லெவல்ல கூட சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்லுவாங்க, பிரியங்கா சொல்லுவாங்க, என்னை பார்க்கறதுக்கு என் எக்ஸ் வந்து ஒரே நாளில் அட்ரஸை கண்டுபிடிச்சி என் வீட்டு வாசல் வந்து நின்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நீங்கள் வேற கோணத்தில் பாருங்களேன், பைத்தியக்காரன் போயிருக்காங்க, எவனாவது போய் வீட்டு வாசல் நிப்பானாடா, அதுக்கு வந்து ஒரு எம்பாரசிங்காக இருக்காது அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணுது. அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பார்வைகள் இருக்கும் பொழுது விக்டிம் தான் அங்கே மேட்ரு. ஓகேவா? அதே நேரத்தில் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் இருந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு ஒரு பக்கத்தை கதையை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க. பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு, ஆண் பெண் எல்லாருக்குமே, இருபாலருக்குமானதுதான். விக்டிம் வந்து இருபாலர்லையும் இருக்கிறாங்க. அதுதான் அந்த பணத்தை வந்து கேட்டு பண்ணி நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விடாம போயிடுச்சுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. அப்படின்னும் போது பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இங்க வந்து அது எந்த பாலினமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பக்கம் நிக்கிறது தான் நியாயம் அப்படின்றத இங்க சொல்லி இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் இல்லையா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல ஜாக்கி. அதான் காதல்ல ஆரம்பத்துல நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் வந்து நமக்கு பிடித்த விஷயமா இருக்கும். ஆமா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாமளுமே அதை வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம், நாமளுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்போம், நாமளுமே அதை வந்து இதை ஏன் செய்யலன்ற கேள்விகள் எழுப்புற அளவுக்கு இருந்திருக்கும். அது புள்ளெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரமா உட்காந்து யோசிக்கும் போது அப்ப தெரியும். ஆமா, இதெல்லாம் இவ்வளவு பெரிய மடத்தனமா நம்ம பண்ணோம். எல்லார் கல்யாணத்திலயும் அந்யோன்யத்தம் போதிகள்ல இருந்து எல்லாருமே கேட்டு பாரு, ஒரு மடத்தனத்துக்கு இப்படியா பண்ண யோசிச்சு பாடுறாடி. ஏண்டா இது ஈஸ்ட் அண்ணா நகர் எங்கடா இருக்குது? ஈஸ்ட் அண்ணா நகர்ல எவனாவது நடந்தே போய் வேற ஒன்னும் விஷயம் மற்ற விஷயங்களை வந்து வேற ஒரு திருமங்கலத்துக்கு போய் மாடி பஸ்ல உட்காந்துக்கிட்டு போய் பட்ஸ் பேரடைஸ் தாம்பரத்துல இருந்து பட்ஸ் பேரடைஸ் சாப்பிட்டு மேல இருந்து ஏறி இறங்கி சிட்லப்பாக்கம் வரதராஜா போய் வரதராஜாவில இருந்து நாங்க இது அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரலையும் போய் டாட்டா காமிச்சிட்டு அவ டாட்டா கட்டு போன அப்புறம் திரும்பி ஒருத்தன் வந்து உட்காந்தா இன்னைக்கு அது என்ன இருக்கு? யோசிச்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் ஒருத்தனை அலைய வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அதான் காதல், அதுதான் லவ் ஆக்சுவலா. எப்படி எடுத்துட்டு வந்து எங்க போக்குது பத்தியா? சோ இந்த பைத்தியகாரத்தனங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், தெரிஞ்சுதான் செய்யறோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். அப்புறம் கையில ரத்தத்துல வந்து கடிதம் எழுதும் போது எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதனால பைத்தியகாரத்தனங்கள் மற்ற பொசசிவோ இல்ல கண்ட்ரோல்டோ எல்லாத்துக்கும் ஒரு எல்லைகள் இருக்கும் பொழுது அது பிரச்சனையே இல்லை. எல்லை மீறும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து பிரச்சனைகள் முடியுது. இதுல வந்து விக்டிம் தான் பாதிக்கப்பட்டவன் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு பக்கமே வந்து காத்தடிச்சோ இல்லை ஒரு பக்கம் மட்டுமே யோசிக்காதீங்க, எல்லார் பக்கமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, காதல் என்பதை பைத்தியக்காரத்தன் உச்சம் தான். இப்ப நான் சொல்றது வந்து டீசென்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதை எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம இதெல்லாமா பண்ணமான்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்படிதான் அதெல்லாம். சரி, எனிவே இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்